கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றியின் நல்வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை கர்த்தர் வருகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு சில வேத வாக்கியங்களின் மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: மனுஷருடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷருடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் சொல்லி. மனுஷனுடைய இருதயத்தில் நம்ம கவலை கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை அது ஒடுக்கி போடுகிறது. நம்முடைய நல்ல சிந்தனைகளை அது ஒடுக்குகிறது, ஆசீர்வாதங்களை ஒடுக்குகிறது, கர்த்தருடைய வழிகளை அது ஒடுக்குகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வீணாக கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாது. கவலைப்படாதேங்கிற ஒரு வார்த்தையில் தான் இன்றைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். எதுக்கெடுத்தாலும் கவலை, எதற்கெடுத்தாலும் வேதனைகள், எதற்கெடுத்தாலும் துன்பங்கள், இவைகளையே நம்ம பார்த்து கொண்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிடவே முடியாது. இதுவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டு. ஆனால் தேவன் எதற்கு இந்த உலகத்தில் அவதரித்தார், எதற்காக நமக்கு வார்த்தைகளை கொடுத்தார், எதற்காக ஆலயத்தை கொடுத்தார், எதற்காக சபைகளை கொடுத்தார், எதற்காக ஊழியங்களை கொடுத்தார் என்று சொன்னால் இவைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இவைகளையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் நிச்சயமாய் பிரகாசிப்பிக்கப்படும். வேதம் அப்படி தான் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமாம், தேவனை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. நம்முடைய கவலைகள், அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களுடைய பேச்சுகளின் மூலமாய் வருகிற கவலைகள், எதிர்காலத்தை குறித்த பய உணர்வு, இவைகளையெல்லாம் நம்ம நம்முடைய பாதைகளை தாறுமாறாக்கும். விசுவாசிக்கணும். கர்த்தர் வேதமே அதான் சொல்லுகிறது. அந்தந்த நாளைக்கு மத்திய 6:34 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க. நாளைக்காக கவலைப்படாதுங்க. நாளைய தினம் எனக்கு என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், என்ன படிக்க வைக்கணும், எப்படி காலை திருமணம் நடத்தி கொடுப்பேன், எப்படி அவங்க வாழ்க்கை அமையும், நான் இல்லைன்னா அவங்க வாழ்ந்துருவாங்களா, அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, கவலைப்படுத்துகிறாங்க. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கவலைப்பட்டார்கள். எங்களை கொல்லுவதற்காக, எங்கள் பிள்ளைகளை கொல்லுவதற்காக, எங்களுடைய பிள்ளைகளை அடக்கம் பண்ணுவதற்கு தான் நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க மோசேட்ட முறுமுறுத்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த வேதாகமத்தை படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களை பார்க்கல அவங்க பிள்ளைகள் பல 34 ராஜாக்களை ஜெயித்து இந்த கானான் தேசத்தை என்ன செய்தார்கள், சுதந்திரித்து கொண்டார்கள். பிள்ளைகள் அவர்களை விட திறமைசாலிகளாக இருந்தார்கள், யுத்த வீரர்களாக இருந்தார்கள், தேவனை பற்றுகிற அறிவில வளர்ந்து இருந்தார்கள். ஆமாம், நாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் எப்படி இந்த பாடு அந்த பிள்ளைகள் பாடுமா, இந்த பாடுகளோடு கூட இந்த பிள்ளைகள் எப்படி ஜீவனம் பண்ணுவார்கள், நம்ம இல்லைன்னா அந்த பிள்ளைகள் வாழ்வார்களா, இப்படி பல சிந்தனைகள் நமக்குள்ளே என்ன செய்யும், வரக்கூடும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எந்த ஒரு காரியத்துக்காக மத்தேயு 6:25 சொல்லப்பட்டிருக்கிற, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுப்போம். பஞ்சகாலம் இருந்தால் கூட கர்த்தர் எலியாவை போஷித்தார். எந்த சூழ்நிலைகளும் தேவன் நம்மை போஷிக்கிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், என்ன வேணுமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 40 வருஷமாக அவர்களை போஷித்து என்ன செய்தார், நடத்தினார். ஏன்னா நம்ம உருவாக்கினவர் நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்காக விவசாயம் பண்ணப்படுகிறது, உங்களுக்காக அறுவடை நடக்கிறது, உங்களுக்காக கடைக்காரன் பொருட்களை விற்கிறான், உங்களுக்காக வேலை இருக்கிறது, உங்களுக்காக சம்பளம் இருக்கிறது. இவைகளெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். இது யாருக்கு அது கையில் சேரும் அப்படின்னா, விசுவாசித்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தின்படி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கையில் என்ன செய்யும், கைகூடி வர பண்ணுவார். ஆனால்
விசுவாசிக்காதவர்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அந்த நீரூற்று மறைக்கப்பட்டதாகவே இருக்கும். பக்கத்தில் வேலை இருந்தாலும் அந்த வேலைக்கு போக முடியாதபடிக்கு நம்ம பலவீனப்பட்டு போனவர்களாக இருப்போம், சோர்ந்து போனவர்களாக இருப்போம். அதனால் ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் தேவனை பற்றுகிற அறிவில் வளரணும். அந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? உண்டாகணும். அந்த ஜெபம் தான் அவருடைய ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு. ஜெபம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம ஊரில் பம்ப் கிணறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் அந்த பைப்பில் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அந்த கிணத்துல உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். நம்ம ஊற்றின தண்ணியும் வெளியே வரும், கிணத்துல உள்ள தண்ணியும் என்ன செய்யும்? வெளியில் வரும். அதே போல் தான் ஜெபம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஜெபங்கிற தண்ணியை என்ன செய்கிறீங்க? பைப்பில் ஊற்றுறீங்க. இப்போ விசுவாசங்கிற மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது அந்த கிணற்றில் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு பரலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிடும்? நிரப்புகிறதாக இருக்கும். இதுதான் சத்தியம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லை அப்படின்னாச்சுன்னா எவ்வளோ தான் மோட்டர் போட்டாலும் எவ்வளோ தான் விசுவாசித்தாலும் அது என்ன செய்யாது? தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் என்ன செய்யாது? வரவே வராது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன, எப்படி வாழுவோம், எப்படி நடப்போம், எப்படி செயல்படுவோம், எப்படி சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கும்? ஆமேன். ஆக நகோமி எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்ப போகிறா. நம்ம வாழுவோமா வாழ மாட்டோமா என்று சொல்லி போகிறா. ஆனால் அங்கே தேவன் அவளுக்கென்று ஒரு சுதந்திர பாகத்தை வைத்திருந்தார். அவளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருந்தார்? வைத்திருந்தார் பிரியமானவர்களே. அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது. வீணாக ஏன் கவலைப்படணும்? நாளைய தினத்தை குறித்து அவர் அந்த நாள் கவலைப்படுமா? அந்த நாளை, ஐயோ இந்த மகன் விடிஞ்சிட்டு நாளைக்கு 17ஆம் தேதி வரப்போகுது, அப்போ இவனுக்கு இந்த காரியங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாள் அதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கும். அதனால் எதை குறித்து கவலைப்படாங்க. சில சமயத்தில் நம்ம சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். எல்லாருக்கும் முன்னால் நம்மளை நிறுத்துவாங்க, சொந்த பந்தத்தின் முன்னால் நிறுத்துவாங்க. சில பிரச்சனைகளில் மாட்டிடுவோம், நிறைய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம். என்ன செய்கிறது? ஒன்றுமே புரியாது. அந்த நேரத்தில் அப்பவும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் கவலைப்படாதீருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை தருவார். இயேசு கிறிஸ்துவே சிக்கலில் மாட்டி விட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆலோசனை சங்கத்துக்கு இழுத்து கொண்டு போனாங்க. பேதுரு யோவானெல்லாம் ஆலோசனை சங்கத்துக்கு இழுத்து கொண்டு போனாங்க. இந்த இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை பிலாத்துடைய முன்னால் நிப்பாட்டி நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு அவரை கொடுமைப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க. அப்போ என்ன பேசணுங்கிறத கர்த்தர் என்ன செஞ்சார்? என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது என்பதை கர்த்தர் என்ன செய்வார்? அந்தந்த நேரத்தில் தெரியப்படுத்துவார். நாம் ஒன்றும் பிளான்லாம் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் எதுலையுமே பிளான் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணணும், யோசிக்கணும். பிளான் இருந்தால் கூட தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? வைத்து காத்திருக்க வேண்டும் பிரியமானவர். கர்த்தர் அப்படி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்தில் சரியான வார்த்தைகளை கொடுப்பார். நம்ம பயந்து ஐயோ இந்த வேலையிலேருந்து நம்மளை தூக்கிடுவாங்களோ, இந்த காரியத்தில் நம்மளை துரத்திடுவாங்களோ, இப்போ இவங்கள நம்ம காலை பிடிச்சி தான் நம்ம அதில் வாழணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நித்தியத்தை இழந்து போய்விடுவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுவோம். சில சமயத்தில் பிரச்சனைகள் வரலாம், அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். அப்போல்லாம் அழுவேன், எதுக்கு எனக்கு இந்த கம்பெனியை கொடுத்தீங்க, எதுக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க, இதெல்லாம் என்ன தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள். குடும்பம் வந்தவர் அதுக்கு மேலே பிரச்சனை, பிள்ளைகள் வந்தவர் அதுக்கு மேலே பிரச்சனைகள். ஆனால் எல்லாம் நன்மைக்காக நமக்கு காணப்படுது. இன்றைக்கி பிள்ளைகள் நம்மை தாங்குகிறார்கள், இன்றைக்கி குடும்பம் நம்மை தாங்குகிறது, இன்றைக்கி ஊழியம் நம்மை தாங்குகிறது, கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியுது. காரணம் என்ன? இந்த பிரச்சனைகள் ஊடாக நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆமாம். அதனால் சூழ்நிலைகளை குறித்து பயப்படக்கூடாது. காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் அந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரிதான். இப்போ எல்லாம் விலைவாசி கூட்டிகிட்டே போகுது, சம்பளம் அதே மாதிரி தான் இருக்குது. பயப்படாதுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறதே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்வார்? தருவார். அதனால் வீணாக கவலைப்படும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவனை போல இருப்பீங்க. முள்ளுள்ள இடத்துல விதைச்சாச்சுன்னு என்ன செய்யும்? அந்த முள் அதை வளர விடாது, நல்லவைகளை வளர விடாது, அது தீந்து போக பண்ணிடும், அது நெருக்கி போட்டுரும். அந்த கவலை நன்மையானவைகள், ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நமக்கு கர்த்தர் தருவார். ஆனால் அந்த ஆலோசனை நமக்கு தந்திருப்பார். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே சபையில் தந்திருப்பார், வீட்டுக்கு வருவோம், இல்லை ஊழியக்காரங்க மூலமாக நல்ல ஆலோசனை தந்திருப்பார், வீட்டுக்கு வருவோம், கவலைப்படுவோம்.
அந்த கவலையினால அந்த ஆலோசனை எங்கே தான் போச்சுன்னே தெரியாது. இவங்க நம்ம சொல்லுவோம், அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு இவ்வளவு வேதனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ முள்ளுள்ள இடங்களில் இருந்தால் அந்த நல்ல விதைகளை கூட அதை என்ன செஞ்சிடும், அழிச்சு போட்டுரும். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க பிள்ளைகள் கூட அது வந்து புரோஜனமானவங்களாக வளர முடியாது. குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில வீடுகளை நம்ம பார்க்கணும், எதுக்கு எடுத்தாலும் குறை. அவங்க கண்ணில் குறை மட்டும் தான் தெரியும், நல்லவைகள் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ அது அந்த பிள்ளைகளை பாதிக்கும், இருதயத்தை பாதிக்கும். பிள்ளைகளை நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த பிள்ளைகளை பாதிக்கும். குறை சொல்லிக்கொண்டே அந்த குறையாகவே மாறிவிடும் பிள்ளைகள். அதனால் குறை சொல்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது. நன்மையானவைகளை நம்ம என்ன செய்யணும், பார்த்து அவங்கள பாராட்ட பழகணும். கணவரை பாராட்டணும், மனைவியை பாராட்டணும், பிள்ளைகள் நன்மை செய்யும்போது பாராட்டணும். அப்படி இருக்கும்போது அந்த குறைகள் தானாகவே என்ன செஞ்சிடும், விலகி போய்விடும். நம்ம பாவியாக இருக்கும்போதே கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை, குறை சொல்லலை. நீ பாவின்னு சொல்லலை. அவர் இனி பாவம் செய்யாதே அப்படி தான் சொன்னார். அந்த ஆயக்காரனை பார்த்து என்ன சொன்னார், இவன் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னார். அவனை வந்து கர்த்தர் வந்து பரிகசிக்கலை. அவன் என்ன செய்யலை, பரிகசிக்கலை. என்னை தேடி வந்துட்டான், இனிமேல் அவன் சரியாயிருவான். நம்மக்கிட்ட வந்தோடனே என்ன சொல்லுவான், அவனுக்கு குறை சொல்லுவோம், நீ இவ்வளோ பாவத்துலலாம் இருக்கிற, நீ இவ்வளவு சாபத்தில் இருக்கிறிய அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிவோம், கேவலமாக பேசுவோம். ஆனால் ஏசப்பாட்ட போனவர் அந்த பாவம் அவருக்கு தெரியதான் செய்யும். அந்த ஆயக்காரனுடைய பாவங்கள்லாம் அவருக்கு தெரியதான் செய்யும். ஆனால் அந்த பாவத்தை அவர் குத்தி காட்டலை. நீ நீதிமானாக்கப்பட்டுட்டாப்பா, எங்கிட்ட வந்துட்டால, அந்த பாவத்தில் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நீ நல்லா போ, நீ ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயும் பார்த்து சொன்னார். எல்லாரும் பாவி 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 இவ்வளோ கொலை குற்றத்துக்கு ஆளானவள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீங்கள் யாராவது குறையில்லாமல் இருக்கிறீங்களா, குறையில்லாத பாவம் இல்லாத முதல்ல கள்ளத்துக்கு எறிங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஓடிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எறியலாம், கள்ளத்துக்கு எறியலாம். ஆனால் அவர் அதுக்காக வரவில்லை, அவர் ரட்சிப்பதற்காக வந்தார் என்பதற்காக அதை புரிய வைக்கிறார். ஆமாம், இனி பாவம் செய்யாதே. அவருடைய பாவங்கள், அவருடைய அகம்பாவங்கள், ஆணவத்தையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவளுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்தார். நீ வாழுமா, நீ நல்லா இரு. அவள் தான் அந்த மரியாள் என்று சொல்கிறாங்க. அவள் வீட்டில் தான் அடிக்கடி கர்த்தர் போயிட்டு வந்துட்டு இருந்தார். பாருங்கள், அந்த வீடு இன்றைக்கி ஒரு ஆலயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்த்தரிடத்தில் வரும்போது அவரே நம்ம இடத்துல நல்லதை தான் பார்க்குறார், கெட்டதை அவர் எடுத்துக்கிட்டார். நான் வச்சுக்கிடுறேன், நீ நல்லதை வச்சுக்கப்போ. அப்போ நாம் மட்டும் ஏன் நம்ம கெட்டவங்களா பட்டம் சொட்டி, அவள் கெட்டவா அவன் கெட்டவன், இந்த குடும்பம் கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் தூற்றி திரிந்து கொண்டு இருக்க வேண்டும்? நம்ம தூற்றி திரிந்து கொண்டு இருந்தால் அது நம்ம எதை விதைக்கிறோமோ அது திரும்ப நமக்கு என்ன செய்யும், நமக்கு தான் திரும்ப கிடைக்கும். அதனால் கவலைகளை நம்ம விதைச்சிட்டு இருக்கக்கூடாது. நன்மையானவைகளை விதைங்க, 100 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான், மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க. அவனுக்கு நிறைய கவலை இருந்துச்சு, பஞ்ச காலம்லாம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நல்லவங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேர் குடத்தை மாற்றி வச்சுருக்காங்க. குடத்தை மாற்றி தலைகளை கவுத்தி வச்சாச்சுன்னா உள்ளுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன செய்யாது, போகாது. அதாவது இருதயத்தை மூடிடுவாங்க, காதை மூடிடுவாங்க. நல்லது வரும்போது கெட்டது வந்துச்சுன்னா திறந்து வச்சுருப்பாங்க. ஆக அவங்க கெட்டவங்களாகவே மாறி போய் விடுகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லவைகளுக்கு உங்கள் காதுகள் திறக்கணும், இருதயம் திறக்கணும். கெட்டதுக்கு உங்கள் காது மூடி இருக்கணும், இருதயம் மூடி இருக்கணும். மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு கப்பலில் போயிட்டுருக்கிறார், படகுல போயிட்டுருக்கிறாரு. தலையணை வச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. தலையணை வைத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் நிம்மதியாக இல்லை. சூழ்நிலைங்கிறது புயல் காற்று, சுழல் காற்று, கடல் கொந்தளிப்பு, இவைகளெல்லாம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. முழிச்சிருக்கிறவங்கெல்லாம் பயந்து அழுது கொண்டு, ஐயோ நம்ம சாக போகிறோம், இவர் இப்போ நிம்மதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், துன்பத்தில் நிம்மதியாக இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக துன்பம் வரும்போது தேவ சமூகத்தில் நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது பாருங்களேன், அவன் பிள்ளைகள், பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயாச்சு. அவன் கூட இருந்தவங்க எல்லா பொண்டாட்டி பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சிக்லாக்கில். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, திரும்ப அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்குள்ளே துன்பம் வரும்போது யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார். துன்பம் வரதான் செய்யும். அண்ணாளுக்கு துன்பம் வந்துச்சு, அவள் தேவ சமூகத்தில் போய் தன்னை திடப்படுத்தி கொண்டாள். அந்த துன்பத்தெல்லாம் கர்த்தர் வந்து என்கிட்ட தா அப்படிங்கிறார். துன்பத்தை, உன் கஷ்டத்தை, உன் துன்பத்தை, உன் வேதனையை, உன் வியாதியை எங்கிட்ட தந்துரு, நீ நல்லதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார்.
பண்டமாற்று முறை மாதிரி. நம்மகிட்ட உள்ள கெட்டதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர்கிட்ட உள்ள நல்லதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எடுத்துகிட்டு வரணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, கெட்டதை திரும்ப திரும்ப அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. நல்லதையும் எடுக்கிறது கிடையாது, கெட்டதையும் அவர்கிட்ட கொடுக்கறது கிடையாது. சிலவங்க இருக்கிறாங்க, நல்லதையும் எடுக்கிறாங்க, கெட்டதையும் திரும்ப கொண்டு வந்துடுறாங்க, அவர்கிட்ட ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் லாஸ்ட்டில் அது நல்லதையும் அது கெடுத்து போடும், பீறி போடும். அதனால் நம்ம கெட்டதை அவரிடத்துல விட்டுறணும். ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த குணம் எனக்கு வேண்டாம், இந்த துன்பம் எனக்கு வேண்டாம், இந்த வியாதி எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், உம்மிடத்தில் உள்ள நன்மை எனக்கு தாரும், ஆவியின் கனிகள் எனக்கு தாரும், விசுவாசத்தை தாரும், வசனத்தை தாரும், வாக்கு தத்தங்களை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். அவர் எங்கே போகிறாரு, அந்த ஒரு கரையோரத்துக்கு போகிறாரு. அங்கே யார் இருக்கா, லேகியோன் பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான். அந்த பிசாசுகள் எத்தனை பிசாசு, ஒரு பட்டாளம் அப்படின்னு சொல்லி, ஒரு பட்டாளம், ஒரு மிலிட்ரி, ஒரு படை இருக்குது. அவங்க ஒரு சரீரத்துக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது அவனை என்ன பாடுபடுத்தியிருக்கிறோம், அவனை மாத்திரமா அந்த ஒரே பாடாப்படுத்தியிருக்கும். அவனை நோக்கி இந்த படகு போகுது. அந்த பிசாசு சும்மா விடுமா, அவரை கவுத்துறணும்னு சொல்லி பார்க்குது, அவருக்கு விசுவாசம் உண்டு. அவர் என்ன விசுவாசிக்கிற, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ அந்த இடத்த காலி பண்ணியே ஆக வேண்டும், அது என்னுடைய மகன், அவனுக்குள்ள உனக்கு இருப்பதற்கு அனுமதி கிடையாது, அவனை விட்டு விலக பண்ணுவதற்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். இங்கே எவ்வளவுதான் கொந்தளிச்சாலும் என்னை அசைக்க முடியாது. அதான் விசுவாசம். பிசாசு அப்படி தான் பண்ணுவான். நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது நிறைய போராட்டங்களை உண்டு பண்ணுவான். ஒரு வீடை கட்டும்போது போராட்டங்கள் வரும். பிள்ளைகளுடைய 12th 10th படிப்பு, காலேஜ் படிப்புலலாம் போராட்டங்கள் வரும். கவலைப்படக்கூடாது. நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அதை ஜெயிப்பதற்கு இயேசுவோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவையை பார்க்கும். நீர் எனக்காக பாடுபட்டிருக்கிறீர், நீர் எனக்காக சாபமாக இருக்கிறீர், நீர் எனக்காக தரித்திரமாக இருக்கிறீர் ஆண்டவர், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பிடிப்புன்னு சொன்னால், அவர் அக்கறைக்கு வந்த உடனே சொல்லுவார், இவனை விட்டு விலகுன்னு சொல்லுவார். அந்த பிசாசை பார்த்து சொல்லுவார், விலகு அப்படின்னு சொல்லுவார். அவன் விடுதலை பெற்று நல்ல வஸ்திரம் தரித்து அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தெக்க ஊழிய நாடெங்கும் சுவிசேஷ ஊழியனாக மாறி கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானது, கவலைப்படக்கூடாது. ஏன் இப்படி கவலைப்பட்டீர்கள், பேதுரை பார்த்து கற்று சொல்லு, ஏன் அப்படி கவலைப்பட்டீர்கள், ஏன் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். பாருங்கள், இயற்கையை அதட்டுகிறார். பிசாசுகளுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம்லாம் கர்த்தருக்கு தான் அதிகாரம் இந்த உலகத்தில். ஏன்னா அவர் தான் படைப்பாளி. இவன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். அவரை போல் நடிப்பான், நல்லது செய்கிற மாதிரி நடிப்பான். அவனால் அது செய்ய முடியாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தருடைய காரியங்கள் வித்தியாசமானது. எப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் பிரயாசப்படுவார். சாத்தானோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார், சாத்தானோடு கூட சமாதானமாகவே மாட்டார். நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரன் செல்வந்தர்னு சொன்ன உடனே காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட இணைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே போய் நம்ம இணைஞ்சு போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் பாழாக்கப்படும். அதனால் சாத்தானோடு கூட ஒரு நாளும் உடன்படிக்கை பண்ணவே கூடாது. நம்ம கர்த்தரோடு கூட தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தில் உடன்படிக்கை, அவருடைய வார்த்தையில் உடன்படிக்கை, விசுவாசத்தில் உடன்படிக்கை. நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் தேவன் நம்மை விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற நீங்கள் நேசிக்கிற இயேசு மகா பெரியவர் என்பதை நீங்கள் நினைச்சணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 10:41 மரியாள் மார்த்தாளை குறித்து, மார்த்தாள் வீட்டுக்கு மரியாள் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய அவரோடு கூட சீஷர்லாம் போகிறாங்க. மார்த்தாள் நிறைய சாப்பாட்டுக்கு உண்டான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கா, பாத்திரம் வளர்க்குறா, சோறு பொங்குறா, தண்ணி எடுக்கிறா. ஆனால் மரியாளோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறா. மார்த்தாளுக்கு நிறைய வேலை, இவளுக்கு என்ன வேலை, தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்கிறத கேட்குற வேலை. அப்போ அவளுக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. ஏசப்பாட்ட சொல்கிறார், இவளை நீங்கள் சத்தம் போட்டு இங்கே அனுப்பி வைங்க வேலைக்கு அப்படின்னு. அப்போ 2 வேலையில் எது முக்கியம்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சோறு முக்கியம் இல்லை, நீ செய்கிற வேலை முக்கியம் இல்லை, பரலோகத்தில் புறப்படுகிற வார்த்தை தான் முக்கியம். அது உன்னை பலப்படுத்தும். ஒரு நாள் சாப்பிடலைன்னா நாங்கள் சோர்ந்து போயிட மாட்டோம், ஒரு நாள் சாப்பிடலைன்னா நாங்கள் செத்து போயிட மாட்டோம். சோறை விட வார்த்தை முக்கியம், சோறை விட இயேசு முக்கியம். இதுதான் முக்கியம். அதை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆம்பரியமானவர்களே, அந்த பங்கு தான் இன்றைக்கி நம்ம தேடணும். நம்ம உலக காரியங்களை வச்சுட்டு அவர்கிட்டத்தில் நம்ம பங்கு இல்லாமல் போயிடக்கூடாது. நிறைய வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு போக நேரம் இல்லை, கர்த்தரை தேட நேரம் இல்லை, காத்திருக்க நேரம், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லைன்னு சொல்லி உலக காரியங்களையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய காரியத்துக்கு அசட்டையாக இருக்கிறோம். பிரியமன், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செத்து பண்ணவர் எங்கே போக போகிறோம்? அவரிடத்துல போக போகிறோம். அன்னைக்கு சொல்லுவார், நீ உலகம் நீ உடனே உலகத்தில் நீ இருக்க முடியுமா? இவ்வளோ நாள் எத்தனை நாள் இருக்க முடியும்? மிஞ்சி போனால் 100 வருஷம் இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியுமா? அந்த உலகத்தில் நம்ம கூட பிறந்தவங்களே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, ஆண்டவரே இவரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு வேதனையான, நம்மளால் மற்றவங்களுக்கு வேதனை வந்துடும். அதனால் அவரிடத்துல தான் போக போகிறோம். அங்கே நித்தியமாக இருக்க போகிறோம். அதுதான் முக்கியம். அவருடைய வார்த்தை தான் முக்கியம். அவருடைய வேலை முக்கியம். அவருடைய ராஜ்யம் முக்கியம். இயேசு முக்கியம். அவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் அவர் கேட்க போகிறாரு. நீ எவ்வளோ சம்பாதிச்சு, எவ்வளோ சாப்பிட்ட, எத்தனை வீடு கட்டியிருக்கிற, எத்தனை தோட்டம் வாங்கியிருக்கிற, அப்படிலாம் கிடையாது. நிறைய தோட்டம் துறவுகள் வச்சுருக்குறாங்க. ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா அந்த தோட்டம்லாம் அடுத்தவனுக்கு போயிடும். செத்து போனால் யாருக்கு அந்த தோட்டம்? சூழ்நிலைகளை பாருங்கள், அது அடுத்தவனுக்கு போயிடும். அதனால் நம்ம இயேசு தான் முக்கியங்கிறத ஒரு நினைப்போடு என்ன செய்யணும், அது நல்ல பங்கை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். அவரிடத்தில் பெற்றதை நான் நிறைவேற்றணும். அவர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் என்னை எதற்காக ரட்சித்தார்? எதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்? அதுக்கு தான் ஓடணும். என்னுடைய அழைப்பு என்ன? எனக்கு அழைப்பு தெரியாமலே ஓடிட்டுருக்குறாங்க. அழைப்பு தெரியாமலே ஓடுறாங்க. அதில் தான் நம்மளுக்கு குழப்பம் வருகிறது. நம்முடைய அழைப்பு என்ன? முதல்ல அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வேலை செய்கிறதான் அழைப்புன்னா அதை செய்கிறது தப்பு கிடையாது. ஆமாம், நமக்கு ஊழியந்தான் அழைப்புனா அதை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். மூப்பருடைய அழைப்புனா மூப்பர் வேலை செய்யணும். தொண்டனாக இருக்க கர்த்தர் அழைச்சாருன்னா தொண்டனாக தான் நிச்சயம் இருக்கணும். என்ன வேலைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யணும், அந்த அழைப்பில் நம்ம புரிந்து கொண்ட. ஒருவேளை சிலவங்களுக்கு கொடுத்து தாங்குகிற அழைப்பு இருக்கும். அவங்க சம்பாதிப்பாங்க, அது நிறையா ஊழியங்களை தாங்குவாங்க, நிறைய சர்ச்சை கட்டி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் பார்க்கணும்ல, கோடி கோடியாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு அவங்கள சம்பாதிக்க வைப்பார். அப்போ அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்கள பற்றி நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சொன்னால் அவங்க ஊழியத்தை நிலைச்சி நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவங்களை கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். சிலரை கொடுப்பதற்காக வச்சுருக்கார், சிலரை உழைக்கிறதுக்காக வச்சுருக்கிறார், சிலரை மேய்ப்பராக வச்சுருக்கிறாரு, போதகராக வச்சுருக்கிறாரு, சிலரை சுவிசேஷகராக வச்சுருக்கிறாரு, அற்புதம் செய்கிற அடையாளங்களை செய்கிற ஊழியக்காரங்களை வச்சுருக்கிறாரு, சிலர் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர், நம்மளை என்ன இடத்துல வச்சுருக்கிறாரோ அதில் நம்ம நிலைச்சி என்ன செய்யணும், இருக்கணும். இது புரியாமல் நிறைய பேர் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அது பால்பட்டு போய்விடுகிறது. தனக்குன்னு சொல்லி அது கர்த்தர் அதை வளர செய்ய முடியல. யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் அது எப்படி வளரும்? தண்ணி ஊற்றினா தான் வளரும், உரம் போட்டால் தான் வளரும், அது தானாக வளரட்டும்னு சொல்லி நினைப்பாங்க சிலவங்க. அது வளராது. அப்போ நிறைய சில காரியங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், அனுமதி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். கர்த்தருடைய ஏசப்பா வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இல்லைன்னா அது வளராது, நம்ம வாழ்க்கை வளராது, குடும்பம் வளராது, நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். கவலைப்பட்டுட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம கர்த்தரிடத்தில் வந்துட்டோம், எனக்கு அற்புதம் நடக்க போகிறது. நான் இப்படி தான் ஒரு சகோதரி இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். எங்கள் சொந்தக்காரங்க ஒரு ஆள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இன்னும் நடக்க முடியல, இன்னும் பேச முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரி ஒரே வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் பரலோகத்துக்கு தெரியப்படுத்திட்டோம், இனிமேல் அது அவருடைய வேலை அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் அது அவருடைய வேலை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ விசுவாசம். அதுதான், ஒன்றுக்கும் கவலைப்பட முடியும். அவருடைய சொல்லியாச்சு, இனிமேல் அது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியப்படுத்தியாச்சு. ஆமாம், நம்ம சரியாக இருந்தோம்னா சரியான காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். எத்தனையோ ஊனமுற்றவருடைய வாழ்க்கை ஜெயம் பெற்ற வாழ்க்கையாக இருக்குது நம்ம பார்க்குறோம். 2 கை இல்லை, 2 கால் இல்லை, ஆனால் அவங்க
ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க, கார் ஓட்டுறாங்க, குடும்பத்தை நடத்துகிறாங்க, பிள்ளை பார்க்குறாங்க, ஆசீர்வாதமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலைப்படுறதே கிடையாது. அந்த கையிலேயே காலிலேயே கவலைப்படுறதே கிடைச்ச வாழ்க்கையை கத்தருக்குன்னு என்ன செய்கிறாங்க, வாழுகிறாங்க, சந்தோஷமாய் வாழுகிறார். பிரியமானவர்கள், அதனால் அது இல்லையே இது இல்லையே, அப்படி இருந்தால் நான் அப்படி ஆகிருப்பேன், இப்படி இருந்தால் இப்படி ஆகிருப்பேன். 2 கால் 2 கை நல்லா இருக்கிறவங்கள இன்றைக்கி ரோட்டில் கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பிச்சை எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், வாய் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது இப்போ முக்கியம் அல்ல. நம்ம கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறோமா, கர்த்தருடைய அழைப்பில் நிலைச்சு நிற்கிறோமா, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதனால் ஒன்று கவலைப்பட ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தில் தெரியப்படுத்தணும். தந்ததுக்கு ஸ்தோத்திரம், தராமல் இருக்கிறதுக்காண்டி ஜெபம். இன்னும் நிறைய காரியங்கள் வர வேண்டியது இருக்குது, அதுக்காண்டி ஜெபம். நமக்கு என்ன தேவையோ தேவைகளுக்காண்டி ஜெபம், இதுதான் முக்கியம். எபிரேயர் 2:2 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். பிரியமான, எதுக்கு நம்ம கவலைப்படணுமா? ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். ஐயோ, என் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்குதே, என் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலையே, எங்கள் பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, அதை குறித்து கவலைப்படு. அதுக்கு தான் உடனே ஆளை வச்சிருக்கிறாரு. அந்த கவலை தான் நமக்கு இருக்கணும். ஐயோ, இந்த ஜனம் ரட்சிக்கப்படலையே, எங்கள் தமிழ்நாடு மக்கள் ரட்சிக்கப்படலை, எங்கள் இந்தியாவில் 147 கோடி மக்கள் ரட்சிக்கப்படலை, இதை குறித்து நீ கவலைப்படணும். இதுதான் பரலோகம் விரும்புகிறது. அந்த கவலைக்காக நம்ம செயல்பட்டால் உங்கள் வீட்டை அவர் நடத்துவார், உங்கள் வீட்டை அவர் போஷிப்பார், உங்கள் வீட்டில் அவர் நன்மைகளை தருவார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பெரியதாக இருக்கும், என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கற்பனையும் கடைபிடிக்கிறபடினாலே உன் ஜாதியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படி தான் கர்த்தர் செய்வார். நம்ம கர்த்தருக்காக நிற்கும்போது அவர் நமக்கு பிளெஸிங் தருவார். நீ அவருடைய வேலை செஞ்சால் அவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார், வருமானம் தருவார். வேலை செய்யாமல் எப்படி எங்கிருந்து நன்மை வரும்? நம்ம அவருக்காக வேண்டி செயல்படாமல் எங்கேருந்து நன்மை வரும்? நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை போது நம்மகிட்ட எத்தனை பேர் பேசுகிறாங்க? என்னைக்காவது கர்த்தருடைய சாட்சியை சொல்லியிருக்கிறோமா? எங்களை இன்னும் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, இன்னும் என்னை போஷிக்கிறார், இன்னும் நடத்துகிறார், எங்கள் இடத்துல பலன் இல்லை ஆனாலும் நடத்துகிறார். அப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுதா? சாட்சி சொல்ல வர மாட்டேங்குது. வாய் எதுக்கெல்லாமல் வருது, இதுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அப்போ சாட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நியமிச்சிருக்கிறோம். அந்த முதல்ல வீட்டில் சாட்சி, அப்புறம் சர்ச்சில் சாட்சி. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒன்று வீட்டில், எருசலேமில், சமாரியாவில், உலகம் எங்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். அவர் நம்ம விசாரிக்கிறவர். கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை. கவலை அவருடைய சமூகத்தில் வச்சுட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கவலை இல்லாமலே போயிடும். கவலைப்படுறதுக்குள்ள காரியங்களை கர்த்தர் கிரியை செஞ்சுருப்பார், நன்மைகளை தந்திருப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கி உங்களுக்கு தர விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கவலைகளையெல்லாம் மாற்ற போகிறார். இன்றைக்கி இந்த கவலையெல்லாம் மாறிடும். கர்த்தர் உங்களை திடமாய் நடத்துவார். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. ஆமாண்டவர், நாங்கள் இன்றைக்கி அந்த விசுவாசத்தை, அந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தார். கவலைப்படாமல் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி வாழ கிருபை தாரையா. கவலைப்பட வைக்கிற பிரச்சனைகளை என் இயேசு சந்தியும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற கவலை மாறட்டும், எங்கள் பெற்றோர்களுக்குள்ளாக இருக்கிற கவலை மாறட்டும், எங்களுக்குள்ளாக இருக்கிற கவலை மாறட்டும், எங்களுடைய பேர பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற கவலை மாறட்டும். ஆமாண்டவர், எல்லா கவலைகளையும் ஏசப்பா இன்னைக்கு நீக்கி போட்டுருங்கப்பா. கவலைப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு, மற்றவங்களை திடப்படுத்துகிற அளவுக்கு, மற்றவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கவலையே வராதபடிக்கு திடமனதோடு கூட இருக்க எங்களுக்கு அனுக்கிரம் செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டில் இருக்கிற கவலைகளையெல்லாம் மாற்றுங்க, துன்பங்களையெல்லாம் மாற்றுங்க, சோர்வுகளையெல்லாம் மாற்றிடுங்கப்பா. ஆசீர்வாதமாய் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. அப்படியே கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட்